ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா திலீப்குமார் vlogs. இது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நான் எடுத்த vlog தாங்க. பொங்கலுக்கு அம்மா ஊருக்கு போயிருந்தேங்க. அம்மா ஊர் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கே போயிருக்கிறப்ப சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருப்போம். சரி இந்த பொங்கலுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம கோசாலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு சடனாக தான் கிளம்புனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ வாஸ் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க. அங்கே லாஸ்ட்டில் கோடீஸ்வரர் நகர்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோசாலை அமைச்சிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஒரு டைம் போயிருந்தோங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டு பொங்கலுக்கு. சரி போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேங்க. போய் பார்த்தோம்னா அவ்வளோ ரக வெரைட்டியான மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 மாட்டுக்கு மேலே இருக்குதா சொன்னாங்க. எல்லாமே நாட்டு பசு மாடு தாங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக நின்றுதுங்க. அந்த நாட்டு பசு மாடுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த குமிழ் இருக்கும் பார்த்தீங்களா கழுத்து கீழே, அந்த குமிழ் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. அதை வச்சு நாட்டு பசு மாடுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் வந்து ஒரு சின்ன அரங்கேற்ற நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 குட்டி பொண்ணுங்க சிஸ்டர்ஸு. அவங்க வந்து ஹாங்காங்கில் இருப்பாங்களாட்டிருக்குதுங்க. ஒரு இப்போ வெக்கேஷனுக்காக வந்திருப்பாங்களாட்டிருக்குது. அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கோயிலில் தான் வந்து அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்ததாக சொன்னாங்க. அப்புறம் 1 மந்த் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களாமாங்க. 1 மந்தில் ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே அவ்வளோ அழகாக நல்லா டான்ஸ் ஆனாங்க. அது வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் எல்லாம் பார்த்து அவ்வளோதான் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும் எங்கள் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெயில் தான் வந்து கோபூஜை நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிருஷ்ணன் ஒரு சிலை ஒன்று வச்சுட்டு அவ்வளோ அழகாக தலை கிரீடம் நகையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு வச்சு அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த சுவாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வச்சு கோபூஜை பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுருந்தாங்க. பசுமாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து சாரியெல்லாம் போற்றி விட்டுட்டு பின்னாடி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. மாலையெல்லாம் போட்டுட்டு மாட்டுக்குன்னு சொல்லிட்டு சில ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களாட்டுருக்குதுங்க. அந்த குமிழுக்கு முன்னாடி கொம்பு தலைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் நெக்லஸ் மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு விட்டுட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கோபூஜையில் வந்து நான் வந்து கலந்துட்டதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதான் எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கலந்துட்டது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே பூஜை பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வந்துட்டு அங்கே கட்டளைதாரர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்களாமாங்க. இன்னைக்கு அவங்க கட்டளை அவங்க தாங்க பண்ணணும். ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அச்சதை கொடுப்போம், நீங்கள் வந்து எல்லாம் சுற்றி வந்து நீங்களும் வந்து தொட்டு கும்பிட்டு வழிபட்டுக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க அப்படியே ஸ்லோகமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில அஷ்டகம் ஸ்தோத்திரம் 108 போற்றி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்து சொல்லிட்டு பக்கத்தில் கும்பிட்டு இருந்தாங்க. இது இப்போ இந்த கோபூஜை பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கின்ட்டு இல்லைங்க, டெய்லியுமே நடக்குதுன்னு சொன்னாங்க. டெய்லியுமே சாயந்தரம் ஒரு 5:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபூஜையும் பண்ணிவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி அதுவும் படிக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது கோபிக்கு நியர்பை பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கூட போய் கோபூஜையில் கூட நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி சகஸ்ரநாம பூஜையிலையும் கலந்துக்கலாங்க. அந்த கோபூஜை பண்ணிட்டு இருக்கிறதுல அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உற்சவம் இருக்கும். சூப்பராக அழகாக தீபாத்திரம் காமிச்சாங்க. நாங்கள் அதையும் சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோங்க. இந்த கோசாலையில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பசுமாட்டில் எடுக்கக்கூடிய பொருட்கள் வச்சு, அதாவது அந்த பசுஞ்சாணம் கோமயம் பால் தயிர் நெய் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களாமாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வச்சுருந்தாங்க. எதுவுமே கேட்கலிங்க. அவங்க சொன்னாங்க அதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்களாட்டுருக்குதுங்க. இதில் வந்து அந்த மெடிசன் சாப்பிட்டா கேன்சருக்கே வந்து க்யூர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேஷண்ட் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர் க்யூராக இருக்குதுங்களாமா. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குமே வந்து இங்கே வந்து வெண்ணெய் வந்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கொடுக்குறாங்களாமா. அந்த வெண்ணெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக தொடர்ந்து அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது நியர்பை இல்லைன்னா யாராவது நியூஸ் இது மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணிக்குளம் சொல்லிட்டு அமைச்சிருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஒரு சின்னதாக தான் அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஒருக்க கூட பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த சாணிக்குளம்னு சொல்லிட்டு சாணியில் குளமாட்டு அமைச்சுங்க. சென்ட்ரல் தண்ணி ஊற்றிட்டு அவங்க வந்தவங்களெல்லாம் காசு போட சொன்னாங்க. காசு போட்டுட்டு இந்த கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் பசுமாடியும் அதை வந்து தாண்ட வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வச்சு தாண்ட வைக்கிறாங்க. கண்ணுக்குட்டி கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தாண்டிடுச்சு. ஆனால் பசுமாடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டதுங்க. உள்ளே வர மாட்டேன்டுச்சு. கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே தாண்ட வச்சுட்டாங்க. அது கால் வச்சு தாண்டி போகிறப்ப லட்சுமியே வந்து அதுக்குள்ளே கால் வச்சு போகிறதாகவும்
அந்த அந்த காசு அதை பசுமாடு வந்து படுது இல்லைங்களா காசு மேலே, நம்ம போட்ட காசு மேலே படுறங்காட்டி நம்மளுக்கு வந்து தொழில் நல்ல லாபகரமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த தண்ணி கால்பட்ட தண்ணி எடுத்து நம்ம தீர்த்தமாக தெளிக்கிறாங்க. நம்ம மேலே படுறப்போ ரொம்ப நல்லது, நம்ம மகாலட்சுமியோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தீர்த்தம்லாம் வாங்கிட்டு உள்ளே அப்படியே வந்துட்டாங்க. இதுதான் மூலவர் சன்னதி. சாமி கும்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு போயிட்டேங்க. தேங்க்யூ.